கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 3 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி இதையும் கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி, உப்பு, காரம் எல்லாமே உரப்பாக இருக்கணும். அப்போ தான் மீனில் நல்லா ஏறி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சங்கரா மீன் தான் சேர்த்துருக்கேங்க. மீன் சேர்த்துனதுக்கப்புறமா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மீன் உடையாமல் வரும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவின மீன் குழம்பு ரெடி.